அன்பார்ந்த கடவுள் டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு மிக முக்கியமானவர். பணம் இல்லைன்னா வையகம் இல்லை, பொருள் இல்லைன்னா நாமே இல்லை. வாழ்க்கை வாழறதுக்குன்னா எல்லாமே தேவை. வளமுடன் நலமுடன் வாழணும்னா ஆரோக்கியத்தை சீரக்கு எல்லாம் வேணும். எல்லாம் குரு மட்டும்தான் கொடுப்பார். அந்த குருக்கு சோதனை காலம் வந்த பிறகு தன்னை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணாங்க. பகவான் அதிசாரன்னு வச்சுட்டார். அதிசாரத்தில் போகும்போது தாண்டி வரும்போது குரு தன்னை சுதாரிச்சுப்பார். அதாவது அண்டர் கிரவுண்டில் போன மாதிரி சொல்லக்கூடாது. அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட அக்டோபர் 8ஆம் தேதி புரட்டாசி கடைசியில் குரு கடகத்துக்கு அதிசாரத்தில் வந்துடுவார். என்னன்னா இந்த பாம்பு இருக்குது, ராகு கேதுக்கள், அது படுத்துகிற பாடும். சனீஸ்வரன் வேற என்ன பண்ணாலுமே அப்படி இப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. என்ன அது பண்ணுறதே தெரியலையே சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாம் ஜீரோவாக எடுத்து, சரி நீயே எடுத்துக்கோ சொல்லிவிட்டு சாரத்தை கொடுத்தா புரட்டாதில் ராகுவும் சாரத்தை எடுத்துட்டு கும்பத்தில் ஃபுல்லாக உறிஞ்சிடுறாரு. ஏதோ நீயே கொஞ்சம் எடுத்துக்கூடாதுன்னா மொத்தமாக உறிஞ்சி எடுக்கிறது. இந்த கேதுவே சிம்மத்தில் உட்காந்து உறிஞ்சி எடுத்துருது. அதனால அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் அவர் உடம்பு எல்லாமே மோசமாக போய் நிதி நிலைமை எல்லாம் மோசமாக போய் வேர்ல்டு பேங்காக திவாலார கேஸ் ஆகி கீழ் லெவலில் கடகத்தை வந்து சேர்ந்தார். கடகத்தில் வந்து கொஞ்சம் நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தார். கடகத்தில் உச்சமாக இருந்தாலும் சுயச்சாரத்திலே இருக்காது, புனர்பூசத்திலே. அதனால் வந்து சுயச்சாரத்தில் இருக்கிற எந்த நவகிரகங்களும் கொடுக்காது. என்ன உண்டோ அது கொடுக்கும், எக்ஸஸாலாம் கொடுக்காது. அதனால் அது அது அந்த கார்த்திகை மாதம் வரும்போது தான் துலாத்துக்கு ஐப்பசி கார்த்திகை மாதம் வரும்போது தான் நவகிரகங்கள் விச்சிகத்தில் இருக்கும்போது குருவனுடைய பார்வை கிடைக்கும். அதோடு இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, குரு போயிட்டு சும்மா உட்காரலாம்ல, நிம்மதியாக இருந்தால் அதனால் முடியல. தொடர்பு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு பார்க்கணுன்னு பார்த்தான்னா ஆசை, கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை மாதிரி குருவினால் சும்மா இருக்க முடியல. அதனால் வக்கரமானார். வக்கரமான பிறகு என்ன ஆகுதுன்னா, எப்போது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனீஸ்வரர் வக்கர நிவர்த்தி ஆவார். கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரர் 2ஆம் தேதி கார்த்திகை இதே குரு வக்கரமாகிடுறார். அதாவது கார்த்திகை மாதம்னா கார்த்திகை மார்கழி தை மாசி ஃபுல்லாகவே குரு வக்கரத்தில் இருப்பார். மார்ச் மாதம்தான் அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் குரு வந்து இப்போ வெளியில் வர்றார். வக்கரத்துலேருந்து மிதனத்தில் போய்ட்டு வரப்போ அது வரைக்கும் பெரிய பிரச்சனை என்னென்னா, வக்கரத்துலேயே இருப்பார். வக்கரத்தில் இருந்து பலம் இழந்து கடகத்தில் உட்கார்ந்து செய்கிறார். சாரத்தில் சுயசாரத்தில் இருக்கிறதுனால அதை குரு தொடர்பு உள்ள பார்வையற்று இருக்கும்போது தொடர்புள்ள இந்த சனீஸ்வரனும் ராகுவும் தொடர்ந்து சாரவழியாக இதை எடுத்துக்கிறாங்க. இந்த 2 பேருடைய கலாட்சம் இருந்தால் தான் முடியும். மற்ற கிரகநாதர்கள்னால் அவங்களுக்கு என்ன உண்டோ அதை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த முக்கியமான ஒரு பெரிய இதுன்னா, அந்த வக்கரம் 19ஆம் தேதி சொல்லக்கூடிய 18ஆம் தேதி சொல்லக்கூடிய நவம்பரில் 18ஆம் தேதி வக்கரமாகிறார். அந்த வக்கரம் ஆன பிறகு குரு தன்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புனர்பூசம் வழியாக தான் கொடுத்துட்டுருக்கார். சாரநாத்தை கொடுத்து அது கால நிற்கிற யாரை கூட அந்த கிரகநாதர்கள் வந்து எல்லாமே இந்த சிம்மத்தில் இருக்கிற சம்பந்தப்பட்ட இந்த அத்தனை கிரகங்களும் சிம்மராசி 2ஆம் வீட்டில், அது பிறகு கண்ணில் இருக்கிற சம்பந்தப்பட்ட புதன் சுக்கிரன் பின்னாடி வருவாங்க, செவ்வாய் போது அதுக்கு பிறகு துலாத்தில் வரும். இப்படி அந்த 3-4 கிரகத்தில் வரும்போது தொடர் வச்சு அவங்க கொடுக்குறாங்க. குருவால் கொடுக்க முடியல. அவர் வழியாக விச்சிகத்தை வந்து சேர்ந்த பிறகு தான் கார்த்திகை மாதம் வரும்போது தான் குருனுடைய பாறை கிடைக்கிறது.
எல்லாம் குரு ஒரே சமயத்தில் செவ்வாய் சூரியன், ஒரே சமயத்தில் பின்னாடி சுக்கிரன், அப்புறம் மெதுவாக புதன், இப்படி அவங்க பாறை கிடைக்கும் போது கிடைக்கப்படுறது. ஒரு நமக்கு வேண்டியது என்ன? பலமான வாழ்க்கை. வெற்றி வாழ்க்கை முடியுமா? முடியாது. இல்லை சாமர்த்தியமாக வாழனா கூட விஷயம் இருந்தால் சாமர்த்தியம் வாழ முடியும். ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை நடத்த முடியாது இல்லை. அதனால் இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆகா, இது குரு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி புது அதிசாரத்தில் கொடுக்காட்டாலும் கெடுக்கலை சொல்லி அடுத்து இன்னுமே ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ராசி அதிபதி குரு மிதுனத்திலிருந்து அதிசாரத்தில் அக்டோபர் 8ஆம் தேதி கடகத்து வர்றார். அட்டமத்தில் வந்திருக்காரு குருன்னா கவலையே படாது, கெடுதலே பண்ண முடியாது, மறைவாயிடுறாருல்ல. அவருக்கு கெடுதல் வரக்கூடாதுக்காக அவர் மறைவிடத்தில் உட்கார வச்சிருக்கு. குருவனுடைய மறைவு பகுதியாக இருக்க அந்த இடத்துல தனுசுக்கு தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. தனஸ்தானத்தை பார்க்கும்போது யாரே இல்லாட்டாலும் தோஷம் போயிடுறது. அதே சமயத்தில் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது, அதுவும் தோஷம் போயிடுறது. ஆக 2ஆம் வீடும் போயிடுறது, தோஷம் போயிடுறது. 4ஆம் வீடு சொல்லக்கூடிய மீனத்துக்கும் தோஷம் போயிடுறது. அதே சமயத்தில் தனுசனுடைய 12ஆம் வீடு சொல்லக்கூடிய விச்சிகத்துக்கும் தோஷம் போய்டுறது. அப்போ அந்த வீட்டிலலாம் கிரகங்கள்லாம் எப்போ வருதுன்னா கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் தான் பீக்கு, தை. அந்த மாதத்தில் பிரமாதமாக இருக்கும். அது வரைக்கும் குரு அதிசாரத்தில் போனவர் பலம் இருந்தாலும் சுயசாரத்தில் நிற்கிறதுனால பலமற்று போயிட்டார். பார்வையற்று போனதுனால பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் வாரி கொண்டு சமுதிரத்தை கொண்டு போட்ட கேஸாகிடுது. வெள்ளக்காடாகி எல்லாம் பாழாக்கி போயிடுது. அப்புறம் மிக்கிறதே பாழான ஒரே இதுதான், சேதங்கள் தான் இருக்குது. என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ அமைப்பு தான் அந்த இந்த அதிசாரத்தில் குரு உண்டாக்குறார். குருவால் உண்டாக்கப்படுறதில்ல, குருவினால் பார்வையற்று இருக்கிறதுனால செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகாததுனால இந்த சூழ்நிலை உண்டாச்சு. அவ்வளோதான். குரு ஒன்றும் கெடுக்கலாம் பண்ணல. குருவை நல்லா மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஓரம் கட்டிட்டாங்க பத்திரமா. இப்படி தான் இருந்தது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்ச்சி நன்னா இருக்கும். சனீஸ்வரருடைய ஒரு ஹேண்ட்கப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கை நன்னா இருக்குது. அவர் நன்னா ஆகிடுறார். வீரியஸ்தானாதிபதி சனீஸ்வரன் நன்னா ஆகிட்டார்னாலே போதும். பலம், சிறந்த கடுமையான உழைப்பு, சிரமம். அதனால் மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் தனுசு. விட்டதை பிடி தொட்டதை பிடி இல்லாட்டாலும் பரவாயில்ல, விடாமல் இருந்தால் போதும், போனது போகட்டும் பரவாயில்ல, இது தொடர்ந்து இல்லாதா சொல்லிட்டு ஒரு நல்ல சிந்தனை தான் தனுசுக்கு. அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்க, கவலைப்பட வேண்டாம். அதனால் குருவினுடைய அமைப்பில் இப்படி ஒரு சூழ்நிலை உண்டானாலும் சனீஸ்வரர் அக்கறமின்றி முறிஞ்சு போய் பக்காவாயிடுறார். மறுபடியும் பலத்தோடு செயல்படுத்துகிறாரு. குரு சாரத்தில் நிற்கிறதுனால அழகாக உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் மறுபடியும் பண்ணி கொடுத்துருப்பார். என்றைக்குமே பெரிய பெரிய கனவெல்லாம் காண்றதில்லை, ஆகாச கோட்டை கட்டுறதில்லை தனுசு ராசி. அதனால் வாழால் எல்லாமே சிறப்பாக செய்ய முடியும், அனுகூலமாக இருக்கும். பகைவர்கள் பின்வாங்கிடுவாங்க, பகைய இனங்கள்லாம் பின்வாங்கிடும். அப்படியே அது வாட்டு போயிடுவாங்க. அதனால் இம்சை இருக்காது. பிரச்சனைகள் புதுசாக வரக்கூடிய நிலைமை இல்லாதனாலையும் ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு அனுகூலமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. மருத்துவங்களுக்கு அனுகூலமாக நிறைய என்ன வரணும், நிறைய பேஷண்ட்டு வரணும். அது சொல்லுவாள், அதை சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி இந்த நிலைமையிலே நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு, ஆறுதலாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சு அதனால் ஒரு ஆதாயங்கள் நமக்கு அனுகூலம் கிடைக்கிறது. ஜீவனங்களும் சரி, எதுவானும் சரி, நமக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கிறது. ஆடி ஆட்டம் என்ன சொல்லி ஆடி ஆடி அடங்கி போய் விழுந்தவங்க எல்லாமே உண்மையை புரிஞ்சு they are worshipping கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணா ஆர் குரு, சம்படி எல்ஸ், குருவாயூரப்பன். அந்த நிலைமைக்கு தான் வந்துடுறாங்க. இப்போது அந்த இருக்கிற ஒரு பெரிய ஆனந்தம் என்னன்னா
தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி ஒரே ஆபத்து வந்து நீங்கின மாதிரி ஒரு உணர்வுகள் வரும். ஒரு முன்னாடியே வந்திருக்காது. அந்த ஒரு பய உணர்ச்சிகள், இனம் தெரியாத பய உணர்ச்சிகள், கவலைகள், வேதனைகள், அழிவுகள் இத்தனையுமே வந்து தோன்றி அப்படி மறந்து போகும். அப்பா, அது ஒருவேளை பாதிக்கூடிய சூழ்நிலை வந்து பாதிச்சுட்டுன்னா நானும் நீ பூமியில் இருக்க மாட்டோம். அப்புறம் இதுக்கு அஸ்ட்ராலஜி இது சொல்கிறது. இது அந்த தோற்றத்தை உண்டாக்கும் சீன் வரும் தவிர பாதிப்புகள் பெருசாக ஒன்றும் வராது. அதனால் இதுக்கு சொல்கிறேன்னா, வக்கரமான பிறகு குரு கார்த்திகை மாதத்தில் அருமையான ஒரு அமைப்பை உண்டாக்குவார். சுவிட்சிகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுனால அந்த அயன சயன போகஸ்தானம் விருத்தியாகுது. அது மட்டும் இல்லை, பாக்கியஸ்தானாவது சூரியன் உட்கார்ந்துருப்பார் அந்த அமைப்பில். அதே சமயத்தில் சுக்கராச்சாரியர் உட்கார்ந்துருப்பார், லாபஸ்தானாதிபதி. அதே 6ஆம் வீட்டு ஸ்தானாதிபதி. அதே சமயத்தில் புதன் உட்கார்ந்துருப்பார், 7ஆம் வீட்டு ஸ்தானாதிபதி, 10ஆம் வீட்டு ஸ்தானாதிபதி, 7ஆம் வீட்டு ஸ்தானாதிபதி, 10ஆம் வீட்டு ஸ்தானாதிபதி எல்லாம் சொல்லக்கூடியது. புதன் உட்கார்ந்துருப்பார். செவ்வாய் தனுசுக்கு வந்துடுறார். குரு சப்தமத்தில் திருப்பி மறுபடியும் அங்கேருந்து மேலே போயிடுறார். கடகத்திலிருந்து வக்கரத்திலிருந்து ஆகி, கடகத்தில் வக்கரமாகி அதே வீட்டிலே இருப்பார். அதே புனர்பூசத்தில் தான் இருப்பார். அடுத்ததுக்கு இறங்க மாட்டுறார், மேலே போய்டுறார். மறுபடியும் புனர்பூசம் திருக்கி வந்து மறுபடியும் போய்டுறதுனால மிருகத்துக்கு மறுபடியும் போய்டுறார். வக்கரம் முடிகிற வரைக்கும் மார்ச் மாதம் வருது, அப்போ தான் வக்கரம் முடியும். அது வரைக்கும் மிதுனத்திலே தான் இருப்பார். மறுபடியும் மிதுனத்து அதிசாரத்துலேருந்து முடிஞ்சு போய் திருப்பி ரிவர்ஸில் மிதுனத்து போய்டுறார். மார்கழி மாதத்தில் அருமையான ஒரு காட்சி. கஷ்ட நிவாரணங்கள் அந்த சூரியன் ஆதவனை கண்ட பனி விலகினது போல் எல்லாருக்கும் விலகிடும். எளிமையானவர் தான் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ செல்வமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் பொருள்வாக்கும் ஞானம் இருந்தாலும் எளிமையாக வாய் பேசுறதுலேருந்து கண்ணு பார்க்குறதுலேருந்து கைகள் செயல்படுறதுலேருந்து பதட்டம் இல்லாமல் எதுவுமே அழகாக செய்ய முடியக்கூடியவங்க தான் அவங்க. இன்னொருத்தர் மனசை துன்புறுத்த மாட்டாங்க, மனசுக்கு இனிமையாக தான் பேசுவாங்க. அப்படியே வேதனைகள் சொன்னாலும் அவங்க ரொம்ப பணிவுடன் போயிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு அமைப்பு சரீரத்தில் கொடுத்துருப்பான் பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு. ஆனால் குரு அதிசாரத்தில் போனதுனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அதுக்கு பதில் அதிக விழிப்புணர்ச்சி நிறைய வந்துடும். டூர் போயிருக்கிற எங்கள் ஃபாதர் அப்படின்னா பையனுக்கு பொறுப்பு வந்துடுது, வீடு கவனிக்கிறது. அந்த மாதிரி சர்வசாதாரணம். அது அழகாக ஹேண்டில் பண்ணுவான். அது மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க விஷயத்தில். எல்லாத்துலேயுமே கடன் உபாதை அதிகம் வராது. ஓவராக கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டு எங்கேயோ காணாமல் போகிறது, மறைஞ்சு போகிறது, இந்த விஷயங்கள்லாம் தனுசுக்கெல்லாம் வரவே வராது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் விருந்து. அதை பழமொழி உண்மையோ இல்லையோ இவ்வா விஷயத்தில் உண்மை. அதனால் பாதிப்புகள் அதிகம் மிகுத்திருந்தாலும் சமுதாயத்தில் அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. பேர்பட்ட தன்மை உள்ளவங்களுக்கு அந்த எத்தனை நாள் தடைப்பட்டு இருந்தாலும் எந்த காரியத்தை முடிக்க முடியாத நல்லதுகள், கல்யாணமோ குழந்தை குட்டி வம்சவிருத்தி சந்தான பாக்கியமோ இல்லை வியாபாரத்தில் பிரச்சனை நஷ்டத்தை தவிக்கிறதோ சமாளிக்கிறதோ புதுசாக ஒரு மாற்றங்களை செய்கிறதோ இதெல்லாம் இருக்குல்ல. வீடு மாற்று கட்டி முடித்து குடி போகிறதோ, எத்தனை உண்டோ தொழில் பட்டறை வைக்கிறதோ, விவசாயத்தை புதுசாக போடக்கூடிய பாக்கியத்தை நட்டம் தவிக்க என்ன வேலை பண்ணலான்றதோ, சீரமை பண்ணுறதோ, வித்தைகள் கற்றுக் கொடுக்குறதோ, எத்தனையோ விஷயம் இருக்கும். ஒத்துழையா நண்பர் அதெல்லாம் அதுங்களை சமாளித்து மறுபடியும் வியாபாரத்தை கொண்டு வரதோ, எத்தனை குடும்பத்தில் ஒருத்தர் சமாளிப்பில் கொடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்க, இதெல்லாம் எத்தனையோ இருக்குது. அவங்களுக்கு உடம்பு ஓய்வு உழைச்சலாம் அதிகமாக வேலை இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஆர்வம் மாத்திரம் மனசை விட்டு போகாது. அந்த செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் அது. அதனால் இவாளுக்கு பொறுத்தவரை எல்லாத்திலையும் பாதிப்பு நீங்கி மறுபடியும் வாழ வைப்போம்.
தானும் வாழ்ந்து மற்றவனையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதத்தில் இருக்கிறது. கை தூக்கி விடுவாங்க, நஷ்டம் தவிர்த்து கை தூக்கி விடுவாங்க. அந்த சாமர்த்தியம் அவளுக்கு இருக்குது. ஆதாயம் அடையணும்னோ இல்லையோ நஷ்டம் வராமல் தவிர்க்கக்கூடிய சிந்தனைகள் நிறைய செயல்படுத்தக்கூடிய யுக்திகள் அவளுக்கு கிடைக்கும். தனுசு ராசினருடைய சம்பந்தப்பட்ட வீரியஸ்தானாவதி சனீஸ்வரனாக இருந்தால் கூட சப்தமாதிபதி புதனும் சனியும் ரொம்ப ஹேண்டில் க்ளோஸ். லாபஸ்தானாவதி பாக்யாதி சூரியனாக இருந்தாலும் லாபாதிபதி பொறுத்த வரைக்குமே சுக்கராச்சாரியர் தான். 6ஆம் வீட்டு அதிபர் அவர் தான். ஆடம்பர வாழ்க்கை போகாததுனாலே வாழலாம். எவ்வளோ வந்தாலுமே கௌரவம் பார்ப்பாங்க. கௌரவம் பார்த்து தான், இல்லைன்னா தலை மிளகா அரைச்சிருவாங்க. எல்லாருக்கும் தெரியும். அதிகமாக லிமிட்டு தான் பேசுவாங்க. அதனால் இத்தனை விஷயங்களுக்கும் உத்தாரமாக இருக்கிறதுனால அந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த வரக்கூடிய கஷ்ட காலத்தில் மார்கழி கார்த்திகை மாதத்துலேருந்து விழிப்புணர்ச்சியோடு செயல்பட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஐப்பசி மாதம் புரட்டாசி 2 மாதத்தில் வரக்கூடிய கதிசார குதுப்பச்சினால் வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து பின்னடையாமல் சமாளித்து மேலே வருவாங்க சொல்லி அமைகிறேன். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.